நியூஸ் எல்லாம் நிற்குது. திருநாள் திருப்பலியும் தொப்பல் கொடி வரும் தவிர வேற எதையுமே காட்ட மாட்டேன். 5 மணிக்கு அப்படித்தான் இப்போ அந்தோனியார் அக்கா குழம்பிட்ட எந்த சாப்பாடு தண்ணி வேணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கைக்குரிய கச்சதீவு என்ற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் விடியப்புறம் பார்த்திங்கன்னா ஊராத்துறையிலேருந்து போட்டில் வலிக்கிட்டு கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் பயணம் செய்து இந்த கச்சதீவுக்கு வந்திருப்போம். இப்போ அதாவது 4 மணிக்கு அதாவது அந்தோனியார் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பவனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர்த்து பூசைகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து இந்தியாவிலேருந்து நிறைய தமிழ் உறவுகள் இங்கே வந்திருக்கணும். அவையோடய நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இலங்கையிலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்கணும். எல்லாரோடையும் கதைச்சு இன்றைக்கி உண்மையிலுமே ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல சந்தோஷம். இப்போ இதிலிருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளை ஹாலுக்கு தான் சொல்லியிருக்கோம் அந்த பவனி நடுறது. அதுக்கு முன்னாடி கொடிமரம் எல்லாம் நடுவினம் அப்படின்னு சொன்னவேன். இந்த மாதிரி தெரியல. நாங்கள் இதிலேருந்து போய் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைகள் எல்லாம் கூடுதலாக இருக்குன்னு. உண்மையிலுமே எனக்கு ஆர்வமாக இருக்குது இந்திய உறவுகளோட கதைக்கிறதுக்கு, அவன் பழக்க வழக்கங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை போலீஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். நீர் ஆதாரங்களை சேமிப்போம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் பாருங்க நிறைய பேருக்கு டீ கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்படி எல்லாருமே இப்போ அந்த பவனியை பார்க்குறதுக்காக போய் கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா போலீஸார்களுக்கு அடுத்ததாக இல்லை, அவைகளுக்கு கூடுதலாக நேவியாக்கள் தான் இந்த இடங்களில் பணிகளை செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா செஞ்சுலை சங்கம்லாம் இருக்குது. நல்ல விஷயம். போட்டில் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த நீங்கள் அவங்கள கொஞ்சம் தயார் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை எல்லாம் பாருங்களேன் அவ்வளோ பெரிய டென்ட் எல்லாம் போட்டுருக்கிறோம் இந்த இடத்துல. சரி, இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி இந்த கொடிமரத்தில் இந்த கொடி ஏற்றுற நிகழ்வு நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குதுன்னு தெரியுமா, அது என்ன டைமுக்கு நடக்குதுன்றதை தெரிந்து கொள்வது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடக்குமா, ப்ரேயர் நடந்த பிறகு அப்படியே கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லோட்டு ஆனந்தம் அவர்களுடைய தலைமையிலும் யாழ்மறை மாவட்ட அருட்சோதை ஜெபரட்னம் அடிகளாருடைய தலைமையிலும் திருப்பணிகள் அனைத்து குழுக்களோடும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அமைதியான பக்தியான வழிபாடுகளிலே கலந்து கொண்டு நாங்கள் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கேற்ப உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இதில் பிறகு எல்லா இந்திய மீடியா சேனல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி சன் நியூஸ் எல்லாம் நிற்குது. இப்போ நேரம் ஃபாதருக்காக தான் வெயிட் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் பிஷப் வந்துருக்கிறேன். கொஞ்சம் வழி விடுங்க. அப்படியே ஃபாதர் வர கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் பின்னுங்க அண்ணா, கொஞ்சம் பின்னுங்க. வந்தவர் போன அண்ணா விடிக்கிட்டு வராங்கண்ணா. நீ வீடியோ கொஞ்சம் பின்னுங்க எடுங்க. குறைங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே கச்சதீவு திருநாளை இப்பொழுது நாங்கள் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்றோம். சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரொடு தந்தை லோட்டு ஆனந்தம் ஆண்டகை அவர்கள் இப்பொழுது அந்தோனியாருடைய கொடியை ஆசீர்வதித்து ஏற்றி வைத்து இந்த திருநாளை ஆரம்பித்து வைப்பார். அனைவரும் சப உணர்வோடு இதிலே பங்கு பெற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உலகிலே
வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளில் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி உங்களுடைய புனித அந்தோனியருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக ஏற்றப்போகிற இந்த கொடியை ஆசீர்வதித்தருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுகிற போல எங்கள் அனைவருடைய உள்ளங்களும் உம்மை நோக்கி எழுப்பப்படுவனவாக. புனித அந்தோனியருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக திரளாக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள்வீராக. உம்முடைய ஆசை விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி இறங்கி வருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாருடைய பாடலிலே பங்கு பெற்றுவோம். கொடியேற்றின கையோடு பாதராக்கள் இந்த ஜூபிலி ஆண்டின் திருநாளை சிறப்பிப்பதற்காக இந்தியா, தமிழ்நாடு, சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்கள் எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். உங்கள் அனைவரின் பேராலும் அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திவ்ய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். திருப்பலியை தொடர்ந்து நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை ஆராதனையும் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரும் இடம்பெறும். இறுதியாக புனித அந்தோனியாருடைய திருச்சிரூப பவனியோடு இன்றைய மாலை வழிபாடுகள் நிறைவு பெறும். நாளை காலை 6 மணிக்கு திருச்சப மாலையும் அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு திருநாள் திருப்பலியும் நடைபெறும். ஆகவே இப்பொழுது இந்த வழிபாடுகளிலே அனைவரும் பக்தியோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சபன் நடக்கைகளே பாருங்க, இந்த இடத்துக்குள்ள வந்து இவ்வளோ பேர் இருக்கிறவங்க. இப்படி ஹாய் பாருங்க, ஹாய் ஆடு நல்லா இருக்கு. அப்படி நிலக்குள்ள மரலுக்குள்ள இருந்தால் தான் இருக்கலாம். ஹாய், இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா? சரி, அப்படியே போய் கதைச்சிருவோம் மக்களோட. வணக்கம். எங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. நீங்கள் எல்லாம் சென்னை தானா? சென்னை எல்லாம்? ஓகே ஓகே. எத்தனை பேர் போட்டில் வந்தீங்க? 20 பேர். ராமேஸ்வரத்துலையா போட் எடுத்தீங்க? எவ்வளோ நேரம் ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு? 2 மணி நேரம். எங்களுக்கு 6 மணி நேரம் யாழ்ப்பாணத்துலேருந்து. சரி, அப்படியே இருந்தாச்சு. என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ டீ சாப்பிட்டீங்க? ஆமாம், போட்டில் சாப்பிட்டு வந்தோம். என்ன சாப்பிட்டீங்க? புளியோதரம் அப்படியே மீன் நல்லா சமைச்சு கொண்டு வந்தீங்க? ஓகே. அப்போ நாளைக்கு விடிய விழிக்கிற பூசையை முடிஞ்சிட்டு ஒவ்வொரு வருஷம் வந்துருவீங்களா இல்லை இந்த வருஷம் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? எல்லா வருஷம் வராங்க. எல்லா வருஷம் வராது. ஓகே ஓகே. செகண்ட் டைம் 10 வருஷமா வரீங்க. சரி, இப்போ பூசை பார்க்க போய் இல்லையா? போகலாம். எல்லாம் அங்கே ரஷ்ஷாக இருக்குல்ல? ரஷ்ஷாக இருக்கு. ரைட் ரைட். நீங்கள் ரஷ்ஷாக இருக்கான்னு சிம்பிளாக சொல்லிட்டீங்க, நாங்கள் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கூட்டமாக இருக்குது, ஆக்கலாக இருக்குது, நிறைய ஆக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுவோம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். நன்றி நன்றி.
இல்லை 2 அண்ணாக்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்க்க சிவாஜி மாதிரி இருக்கு லைட்டாக. அப்படி தான் இருக்கு பார்த்து 2 பேர். ஒரு 60-70% உங்களா நிறைய விஷயங்கள் சந்தோஷம் காய்ச்சது கரெக்டாக இது. 3 வருஷமா வரீங்க. சரி அண்ணா அப்படியா வேலையை கூப்பிடணும். இதில் நிறைய அண்ணாக்கள் இருக்கணும். நீங்களுங்க யாழ்ப்பாணமா? இந்தியா தானே? பெங்களூரு கர்நாடகாலேருந்து வந்திருக்கீங்களா? தமிழ் பேசுவீங்களா? நல்லா பேசுவீங்க. ஓகே. எப்போலேருந்து இந்த கோயிலை பற்றி தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு இது ஒரு 10-15 வருஷமா இந்த கோயில் நல்லா தெரியும். வரணுங்களா? ஒரு வருஷம் இது முதல் முறை வந்திருக்கோம். முதல் முறை ஏற்கனவே 2 முறை அப்ளை பண்ணி பதிவு செய்து அது வர முடியும். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வேறு ஒன்று மேலே? ஆமாம். ரைட். என்ன மாதிரி உங்களுக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? அங்கேருந்து சாப்பாடு அங்கேருந்து நல்ல சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் இதெல்லாம் வந்திருக்கிறேன். காய்ச்சிங்களா? யாழ்ப்பாணத்திலேருந்து வந்தாக்கள் மற்ற வவுனியா மன்னார் இலங்கையில் எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்கிறோம். ஆமாம். எங்களுக்கு பெரும் சந்தோஷம் என்னன்னா நம்ம தொப்பல் கொடி வரவங்களை பார்க்குறது, அவங்களோட பேசுறது, அவங்களோட கலைக்கிறது. உண்மையிலேயே அந்த ஒரு வியப்பில் தான் நாங்களும் வந்தாங்க. நிறைய பேரோட கதைக்கலாம் இந்த அண்ணா வந்திருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் நல்லா பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ கச்சத்தீவுக்கு வந்து 2 நிறைவு வந்து நம்ம நேர்த்தி கடன் நம்ம உறவுகளை பார்க்குறது. உங்களுக்கு வச்ச நேர்த்தி கடன் சிறப்பாக நடக்குது. சந்தோஷம். சரி இருங்க. இதில் வேறுங்க அப்படி நான் காட்டின மாதிரி ராமேஸ்வரம் ஆக்கள் இருக்கிறோம். எங்க சாப்பிடினமா இதில் இருக்கிறாங்களா ராமேஸ்வரம்? இதில் வந்து நிறைய பேர் இருக்கணும் கதைப்போம். ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து வந்தீங்களா? ரைட். ரைட். இவே இல்லை ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கணும். லெமன் பாப் சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்கு? இது யூடியூப்பில் போடும் அங்கே ஸ்ரீலங்காவில். ஜெசி விலாக்ஸ். எப்படி இருக்கு லெமன் பாப்? சொல்லவே இல்லை. டேஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை. சுமாராக இருக்கு. இங்கே வேண்டினீங்களா? இப்போ வேண்டி கொடுத்தனீங்களா இல்லை வேண்டினீங்களா? சரி சரி அண்ணா சந்தோஷம் காய்ச்சது. இதுலேயும் ப்ரோவாக்கள் இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் வந்துருங்களா இல்லை மன்னாரா? நாங்கள் இந்தியா. இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க. இந்தியாவில் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்தியாவிலேருந்து பாம்பன்லேருந்து வந்திருக்கோம். பாம்பனா? ஆமாம். பாம்பன் பாலம் பிரிட்ஜ் அந்த ஊர்ல இருந்தா? அந்த ஊர்ல இருந்து. ரைட். நான் வந்திருக்கேன் அங்கே. வந்திருக்கோம். வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். அங்கே என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு பாம்பன்ல? எனக்கு பாம்பன் அந்த பிரிட்ஜ் பிடிச்சிருந்துச்சு. ட்ரெயின் அதில் போகிறது பிடிச்சிருந்துச்சு. சரி. அதுக்கு பிறகு தனுஷ்கோடி போய் பார்த்துருந்தேன். சரி. அது நல்லா இருந்துச்சு. சரி. உங்களுக்கு? நான் மௌனியா. இந்த புளியம்பலத்தை தவிர வேற எதையுமே காட்ட மாட்டாங்க. கச்சத்தீவில் வருஷம் 13 வருஷமா வர்றோம். இந்த கடலையும் இந்த புளியம்பலத்தையும் தான் பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது யாழ்ப்பாணத்துக்கோ மன்னாருக்கோ ஏதாவது ஒரு திருவிழா என்னதை எதிர்பார்க்குறீங்க நீங்க? வெளியூர்களுக்கு எங்களுக்கு இதை விட யாழ்ப்பாணமோ மற்ற மன்னாரோ ஏண்டு ஏதாவது ஒரு ஊர்ல திருவிழாக்கெல்லாம் கொண்டாடி கூப்பிட்டா அப்படின்னா நாங்க போவோம். கண்டிப்பான முறையில் வருவோம். சரி சரி கட்டாயமாக நாங்கள் சொல்றோம். நீங்க உங்க அரசுகிட்ட பேசி நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது பரிந்துரை செய்து சொல்லுங்க. நீங்க வீசா எடுத்துட்டு வரலாம் தானே, வந்து எல்லா இடம் சுத்தி பார்க்கலாம். வீசா எடுத்துட்டு தான் வரலாமே. 30,000 ரூபாய் இந்தியா காசுக்கு. இந்தியா காசு வீசா 90,000 ரூபாய். என்னது வீசாவா? வீசா உங்களுக்கு வீசா ஃப்ரீ ஸ்ரீலங்காக்கு? டிராவல் விசாவில் நாங்கள் வந்துடுவோம். 30,000 ரூபாய் பேக்கேஜ் போட்டால் போதும். ஒரு வாரம் தான் வந்து எங்களை ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். என்ன சாப்பிட்டீங்களா இப்போ? ஆமாம். என்ன சாப்பிட்டேன் நீங்கள்? நாங்கள் ஊர்ல இருந்து லெமன் சாதம் கொண்டு வந்தோம். லெமன் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தோடம்பழ சாதம், அதை சொல்லினோம். தேசிக்காய் சாதம், தேசிக்காய் சாதம், லெமன் சாதம், அதான் தேசிக்காய் சாதம். ரைட் ரைட் ரைட். சந்தோஷம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம். தனியாக வந்தீங்களா இல்லை? தனியாக தான் வந்தோம். தனியாக தான் வந்தோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பக்கம் வந்தோம். ரைட். இவர் வந்து மதுசன் நெடுந்தீவு, அவர் ஈசன் யாழ்ப்பாணம். இவங்க வந்து இவங்களை பார்க்க வந்தோம். சரி அண்ணா சரி. இந்த தோழர் வந்து பேர் என்ன? யாழ்ப்பாணம் சதிவன். போன முறை பழக்கத்தில் இப்போ இந்த முறை பார்க்க வந்திருக்கீங்க? அண்ணன் 3 வருஷமா பழக்கம். ஆமாம். எப்படி பழக்கம்?
கச்சதீவுல தான். கச்சதீவுலாம் பழக்கம். அந்த நேரம் வச்சு பழக்கம். ரைட். ஆமா. சரி அண்ணா, சந்தோஷம். இதில் வந்து 2 அம்மாக்கள் இருக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? பேசாலேருந்து வந்திருக்கீங்க. நீங்களும் அப்போ எத்தனை அங்கேருந்து போட்டில் வந்தீங்களா இல்லை யாழ்ப்பாணம் வந்து வந்தீங்களா? அங்கேருந்து போட்டு விட்டவங்களா இல்லை அந்த ஸ்பீட் போட்டில் வந்தீங்களா? ரோலர் படகுல. எவ்வளோ நேரமானது? 4 மணித்தியாலம். நாங்கள் வந்தது 6 மணித்தியாலம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு படிச்சுட்டு கடலில் வந்து படகுல வந்து 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு இங்கே வந்து இறங்கி எல்லாம் பதிஞ்சு சரியா பையன் காலம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் வாரீங்களா இல்லை இந்த வருஷம் என்ன சொல்லணும் பார்ப்போம். நினைக்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நாக்களை பொறுத்தப்பட்டு அதான் சந்தோஷம் வேணா கதைக்கிறது. நான் நினைக்கிற இப்படி உறவுகள் சொந்தங்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷமா இருந்தது. எங்களோட நாங்களும் சாப்பாடுகள் பகிர்ந்தோம். அவங்க நல்லா இருந்தா சொல்லிட்டு இருந்தேன். நான் நினைச்சதை விட நல்லா இருந்தது. சாப்பாடு ஜாமான் எங்களுக்கு தந்தாங்க, நாங்களும் ஒரு உறவு உண்டு. அவங்களை இப்ப என்ன சொன்னா நீங்க எங்களுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கோம். ஒரு அன்பாண்டா பகிர்ந்து கொண்டது நல்ல விஷயம் என்ன இதில் நடக்கிறது. சரி அம்மா. சரி, ஓகே, நன்றியா. இப்போ இதில் வந்து ஒரு ப்ரோ ஒரு ஆளை சந்தித்தோம். இங்கேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் நான் ஓனியாலேருந்து வந்து யாழ்ப்பாணத்தால் வந்து வந்தேன். அப்படி ஒரு ஊர் இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்றார். உண்மையாக தெரியாதா? இந்தியாவில் எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கார். இலங்கையில் யாழ்ப்பாணம்ன்ற ஒரு இடம் இருக்குன்றது ப்ரோவுக்கு தெரியல. சரியா, எனக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அங்கே தான் நிறைய தமிழ் மக்கள் இருக்கணும். வடமானம்னு சொல்கிறது இலங்கையில். அதில் 5 மாவட்டம் இருக்குது. மாவட்டம் உங்களோட ஊர் மாதிரி. அதில் எல்லாம் தமிழாக்கள் கூடுதலாக இருக்குது. ஆனால் இலங்கையிலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். சரியா, புரிஞ்சுதா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூசை நடந்து இப்போ சிலுவை பவனி வந்து நடக்குது. அனுதின தீர்ப்பு அநீதிக்கு துணை போகாமல் உண்மைக்காய் துணிந்து நிற்க வருத்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எல்லாரும் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி மாஸ்களும் கொடுக்கிறோம் இதில். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அரண்மனையின் முற்றம் ஆர்ப்பரித்து நிற்கின்றது. விடிய காலையில் மக்கள் தீர்ப்புகளின் உச்சத்தை உச்சரிக்கின்றார்கள். அதை தமக்கான சிலுவையாய் சுமந்தார் இயேசு. ஜேசுவை விட சிலுவையை நெருக்கமாய் அறிந்தவர் யார்? ஜேசுவை விட சிலுவையை அழுத்தமாய் பற்றி பிடித்தவர் யார்? என் கரைப்பட்ட இதயத்தை நிறைவாக்க அவர் சிலுவை சுமக்கின்றார். சிலுவையில் அறைப்பட்டு கரையப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களும் என் வாழ்வின் பாவங்கள் அல்லவா? தம் சிலுவையை சுமக்கட்டும் என்று சொன்ன இயேசு என் வாழ்வின் சிலுவைகளை மாட்சியின் நிலைக்காக பொறுமையோடு சுமக்கின்ற ஆற்றலை அருளை தந்தருளும். சிலுவை பவனி நடக்குது. நாங்கள் அப்படியே அந்த அந்தோனியார் கோயில் எப்படி இருக்கின்றதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் பாருங்க, இந்த கோயிலே வந்து நிறைய பேர் இருந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படித்தான் இப்போ அந்தோனியார் கோயில் இருக்கு உள்ள. அப்படியே இஞ்சால பக்கத்துலேயும் பாருங்க இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி இந்த இடங்கள்ல. வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இப்போ சிலுவை பவனி நடந்தாலுமே வந்து இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறேன். இந்த கடற்கரையில் எப்படியான செயற்பாடுகள் எல்லாம் நடக்குது, என்ன ஆட்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றதே நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான பேர் டென்ட்டுகளை போடினோம். உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய காற்றுகள் எல்லாம் வர்றதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் குறைவு. அந்த ஒரு காரணத்தால் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கடல்லையும் வந்து குளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். உண்மையிலுமே நல்ல விஷயம். ஆனாலும் நல்ல தண்ணிகள் இங்கே இருக்காது. நீங்களாக கொண்டு நல்ல தண்ணியில் குளிச்சிங்கண்டா சரி, கடலில் குளிச்சு போட்டு நிறைய அந்த ஒட்டுற தன்மை என்ற ஒரு விஷயம் நடக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர்
எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த பிரித்து பார்க்கலாம் இருக்குது. இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, இலங்கையிலேருந்து வந்தாலும் சரி, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறோம். அப்படியே இந்த கடற்கரையை காட்டுறோம் பாருங்கள். இதில் தான் வந்து கச்சதீவில் வந்து நேவி கேம்ப் இருக்குது. அதே மாதிரி ரேடரும் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயே நான் நினைக்கிறேன் ஒரு 400-500 பேர் இதில் குளித்து கொண்டு இருக்கிறத இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை போட்டு இருக்கணும். அதில் வந்து இந்த அந்தோணியார் இது இருக்கிற படம் இருக்கிற இதுகள் எல்லாம் விற்று கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் இதை வாங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. செப மாலைகள் வைக்கணும். இதில் பாருங்கள், மூலமாக இந்தியாவிலேருந்து வர நிறைய பேர் இந்த இடங்களில் பண்ணுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது புனித நீரண்டு இதையும் விற்கணும். இதில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோயில் இருக்குது. இதுலேயும் நிறைய பேர் கும்பிட்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலேயும் ஜெயசுண்ட சிலுவை அறையிற அதாவது நிகழ்வோடு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளை சொல்லி இந்த ஊர்வலம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட இது முடியவே 20 ஆயிரம் நினைக்கிறேன். இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஐந்தாம் நிலை, இயேசு சிலுவை சுமப்பதற்கு சீரேனூர் சீமோன் உதவி புரிகின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற என் அன்பு மகனே மகளே, என்னிடமா பல உயிர்களை நினைத்துப்பா. உன் அம்மா, உன் அப்பா உன்னை வழி நடத்துகின்றவர், உன்னோடு பழகுகின்றவர்கள், உனக்காக ஒரு சிறிய உதவியை செய்தவர்கள். அதோட இங்கே இருக்கிற கடைகளிலே வந்து இந்த கடையில் சேல் பண்ணுறது வந்து ஒரு சிங்கள அண்ணாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கூவல் உண்டு. கூவர் அக்கா குழம்பிட்டார். அவர் சொல்கிறது வந்து இந்திய ஆக்களுக்கு சும்மா, இலங்கை ஆக்களுக்கு சும்மா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கு. அதனால தான் ஒரு அக்கா குழம்பிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்தியாவிலேருந்து வந்தாக்கள் இந்த ராணி சோப்பை தான் விரும்பி வேண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி லெமன் பாப்ன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் இலங்கையில் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது வந்து தான் வேண்டி கொண்டு போயிடும். சேஸ் வந்து ஒரு வடிவான ஒரு இதில் டெக்கரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நல்லா இருக்கும். அதை வந்து இருக்கு. பாதைகளை வந்து ஒழுங்கமைச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இலங்கையினுடைய இராணுவத்தினர், அதாவது கடற்படையினர் சுவாமியை வந்து இப்படி காவி செல்றது ஒரு வளமையான ஒரு செயற்பாடாக இங்கே இருக்குது. போன வருஷம் நாங்கள் அதை பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. திருத்தந்தையின் தூதுவரை நான் சந்தித்த பொழுது, அடுத்து எங்கும் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், நம்முடைய ஆயர் பெருமக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவும் வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திருப்பயணத்தை நான் மேற்கொண்டேன். இந்த வியூ எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா ப்ரோ, நல்லா இருக்குல்ல, நல்லா செய்திருக்கேன் முன்பு இந்த கோயில். இந்த இதில் வந்து ஜெய் ப்ரோ வந்து என்ன வேண்டப்படுறாரு, இதில் வந்து இது வந்து எண்ணெய், அது வந்து தண்ணி, ரெண்டு என்னென்னா சொன்னீங்களா? இது ஆசீர்வதிக்கப்பட்ட புனித நீர் என்ன, இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய். கச்சதியில தான் இதான் பிரசித்துவமா? கச்சதியில இதான் பிரசித்துவம். ஆமாண்ணா, இந்த புண்ணிய இந்த ஸ்தலத்தில் வந்து இதான் பிரசித்தம். நாங்கள் ப்ளஸ் பண்ணி பக்தர்களே கொடுக்குறோம். உண்மையிலுமே இந்த ஒரு வியூவை பாருங்களேன் எப்படி இருக்காண்டு. இப்படியான ஒரு தருணமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதோட நாங்கள் டென்ட்டை கொண்டு வந்தாங்க, டென்ட்டுக்கு போடுற கம்பியை கொண்டு வர மறந்துட்டோம். அதனால் நாங்கள் டென்ட் போடலாது. நம்மளாம் அங்கே அங்கேயா விரிச்சிட்டு அப்படியே படக்கத்தான் இருக்கு. இரவு ஆராதி போயே ஆராதனை
படிக்கிற பாட்டு இந்த பாருங்களேன் முழுதிரி ஏற்றுறதுக்கண்டே ஒரு பகுதியை ஏற்பாடு செய்திருக்கணும். புதுவ மாதிரி ஒரு அமைப்பு செய்திருக்கணும். நல்லா இருக்கு. ஒன்றில்லாத ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். சிவகங்கையின் முத்தான 3ஆம் ஆயரை தகவலுக்கு ஒருவன் அழைத்து வந்தாரு. அதற்காக நன்றி செலுத்துவோம். இப்போ நாங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க வந்து நாங்கள், ஆனால் இதில் வந்து இவ்வளவு பெரிய லைன் ஒன்று இருக்குதுன்றது எதிர்பார்க்கல. ஆனால் டப்பன்னு முடியும் ப்ரோ. என்ன சாப்பாடு குடிக்கிறோம்டா? பானுக்குள்ள என்ன வச்சிருக்கணும்? சீனி சம்பல். இப்போ வந்துட்டோம் டோக்கன். ஓகே நன்றி. சரி ஒன்று வண்டியாச்சு. அதில் தெரிஞ்ச ஐயாக்கள் வந்து காய்ச்சி கொண்டு அப்போ விட்டுட்டேன் லைனை. பாருங்கள் பானுக்குள்ள அறாதல் பானுக்குள்ள சீனி சம்பளை வச்சு தந்திருக்கணும். இதில் ரிவ்யூ சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட வேண்டிய ஆசைப்பட்டீங்களா? சரி சரி. இப்போ பானை வேண்டி சாப்பிட்டேன் நாங்கள். ஆனால் ஓரளவு தான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பான் வந்து காஞ்சி போயிட்டு. ஆனால் போன முறை வந்து சோறு சோயா மீட் எல்லாம் கொடுத்துருந்தவே. இந்த முறை சில வேலை அணுகிற அரசாங்கத்தால் அதை லிமிட் பண்ணினவையான்றது தெரியல. உண்மையில சோறெல்லாம் கொடுத்துருக்கலாம். இந்தியாவிலேருந்து வந்து நிறைய பேர் வேண்டுற பானை அப்படியே இந்த அளவுக்கு நான் அவங்களை காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு போயிடும். கிட்டத்தட்ட சாப்பிட்டாக்கலன்னு சொல்லப்போனால் ஒரு 5000 பேரில் சாப்பிட்டாக்கலன்னு சொல்லப்போனால் ஒரு 1000 பேரும் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் நாங்கள் சொல்லி என்னத்தை யோசனை இல்லை. ஆனாலும் சொல்கிறேன் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. இப்போ இந்தியா அண்ணாக்கள் 3 பேரை இதில் சமைக்கிறான். நிறைய சாப்பாடுகள் கையில் வச்சுருந்தாலும் கேட்டேன் நான் எப்படி சாப்பாடு இருக்குன்ட்டு. என்ன சொல்கிறீங்க? பான் காஞ்சி போயிட்டு காஞ்சி பயிர் இருக்குது. எந்த சாப்பாடு இந்தியாவில் உள்ள மக்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கம்மியாக இருக்குது. அதான் நிறைய பேர் எரியறதை பார்த்து நான் கவலையாக இருக்கு. அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்தியா மக்கள் அதிகமாக பான் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பான் சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப ரஃப்பாக இருக்கு. எங்களுக்கே சாப்பிட கஷ்டமா இல்லை. காஞ்சிட்டு தண்ணியை பக்கத்தில் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அந்த அதுக்காக வந்து நிறைய மக்கள் இவ்வளவுக்கு பெரிய விஷயம். ஆனால் இந்த 5000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஆனால் எல்லா மக்களுக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்ற இது இல்லை. அந்த அளவு செய்திருக்காங்க. ஆனால் என்ன சாப்பாடு? அதுக்காக நம்ம ஒரு லட்சத்துக்கு இது என்னண்டா அவங்க தீவு தானே, நிறைய தூரத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு தீவுல வந்து இவ்வளவு மக்களையும் சரிபடுத்துறாங்கன்னா வந்து ஒரு கஷ்டமானது தான். நல்ல வரவேற்புலாம் நல்லா. இவர் வந்து திருச்சி அண்ணா இல்ல, நான் ராமேஸ்வரம் தங்கச்சி மேடம். அவர் திருச்சி. இவர் வந்து கன்னியாகுமரி. எங்களை மாதிரி கிட்டத்தட்ட தமிழ் கதை பேர். இந்த இழுத்து கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன டைம். நீங்களும் இந்தியாவா? இந்தியா தான். இந்த மதுரையிலேருந்து எல்லாம் மதுரைக்காரன்ல. அப்படியா? அப்படியெல்லாம் சொல்லுவீங்களா? படங்களை காட்டுற மாதிரி எல்லாம் அடிபடுவாங்களா? எல்லாம் நடக்கும். ஆமா ஆமான்னு சொல்றீங்கல்ல, நாங்க ஓம் ஓமான்னு சொல்லுவோம். ஓம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓமண்டு வேறும் கேரளா. ஓமண்டு வேறும் கேரளா. எங்கட பாசையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சாப்பிடு தின்னு ஒரே மாதிரி இருக்கும். நாங்க போய் சென்னையில தமிழ் கழிச்சா நீங்க எங்க கேரளால இருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல மொத்தத்துல ஸ்லோன் பாசையும் கன்னியாகுமரியில இருக்கிற ஆட்களை வந்து கேரளத்துல போறோம் பாண்டிக்காரன் சொல்லுவாங்க. பாண்டிக்காரன் அங்கிட்டு போறோம் மலையாளத்துக்காரன். இங்கிட்டு வந்தா மலையாளத்துக்காரன் சொல்லுவாங்க. நம்ம நீங்க சொல்ற மாதிரி அடுப்பாங்குல அது மாதிரி தான் தமிழ் பாசையில இருக்கு. கேரளத்துல இருக்கு அடுப்பாங்குல. நீங்க கலைக்கிறது இங்க மட்டக்களப்பு பாசம் மாதிரி இருக்கு வருது. சரி, எல்லாம் சந்தோஷம். தெளிவான தமிழ் தான். ஆனா கண்டுபிடிக்கிறாது இப்படி ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வந்தா மட்டும்தான் இந்தியாவில இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இப்படி நோமலா தெரியல இலங்கை ஆக்கள் மாதிரியே இருக்கு. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். உங்களை பார்த்தோன்னு தெரிஞ்சு வீல பார்க்க கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. சரி, சந்தோஷம். ஆனா ஒண்ணு வரும் காலங்கள்ல
நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஆனால் நல்ல விதமான நல்ல சாப்பாடு கொடுக்குது. வந்து அடிப்படை மக்களுக்கு தண்ணி அது பிரச்சனை. நல்ல உணவு வேணும், குடி தண்ணி நல்ல தண்ணி வேணும். தண்ணி வேணும். லேடிஸ்க்கு கொஞ்சம் எங்க நாட்டுக்கு நாங்கள் 300 ரூபா கொடுத்து வாங்கிருக்கோம். அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்தா கூட போதும். ஜென்ஸுக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்ம உள்ள சூழ்நிலைக்கு இங்க வெளிய உள்ள ஆட்கள்லாம் வர்றதுக்கு ஆசை. ஆனால் இங்கே ஒரு வாட்டி வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்றோன்னா அவாய்ட் பண்ணுறாங்களா? இல்லைன்னா இது கூடுதல் ஆட்கள் வருது. ஒரு பாட்டில் தண்ணி 300 ரூபா கொடுத்து வாங்கினா 20 ரூபா எங்கள் ஊரில். இங்கே 300 ரூபாயா? உங்களோட காசு எவ்வளோ கொடுக்குறீங்க? 5 லிட்டர் வாட்டர். 5 ரூபா. இங்கே எங்கள் நாட்டு பணத்துக்கு உங்களோட நாட்டு காசுக்கு ப்ரோ 900 ரூபா விற்கிறாங்களா? எங்களோட நாட்டு காசுக்கு எங்கட நாட்டில் வந்து அந்த 5 லிட்டர் காசு 400 ரூபா. அப்படின்னா உங்களோட நாட்டு காசுக்கு 120 ரூபா. 120 ரூபா தான். 120 ரூபா. நீங்க 300 ரூபா கொடுக்குறீங்களா? 300 ரூபா எடுத்து வாங்கிருக்கோம். ஆனா தண்ணி வந்து இங்க கொண்டு வர கஸ்டமர்டால அப்படி விலை கொடுத்து விற்கிறாங்க. அவளுக்கு குடிச்ச மாதிரி அந்த தண்ணி எங்களுக்கு குடிச்ச மாதிரி தெரிஞ்சு. நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட் இருந்தது தண்ணி. நல்லா இருந்துச்சு. 300 ரூபா எனக்கு ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அது நல்ல பெஸ்டா இருந்துச்சு. அதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையால தான் அப்படி விற்கணும். அதை ஒன்று செய்யலாம் எங்களால். சந்திப்போம். நன்றி நன்றி சந்திச்சதுல. வணக்கம் வணக்கம். சரிண்ணா, சந்தோஷம் காய்ச்சது. கண்டிப்பா. நீங்கள் எங்கே கொழும்புல இருந்து வரீங்களா? நாங்கள் வவுனியா யாழ்ப்பாணத்தால் வந்து இங்கே வந்தோம். சரி அண்ணா. சரி, நிறைய காய்ச்சி நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வேண்டாம். நான் சொன்ன விஷயத்தை அவையிலும் சொன்னவே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூசைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு நாளைக்கு விடியப்புறம் பூசையில் சந்திப்போம்.